ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பட்டய கணக்காளர் படிப்பு மற்றும் அதற்கான வாய்ப்புகள் குறித்து இந்திய பட்டய கணக்காளர் பயிற்சி நிறுவனத்தின் கன்சல்டன்ட் டீன் திருமதி விஜயலட்சுமி மற்றும் அந்நிறுவனத்தில் பயின்று அகில இந்திய அளவில் 4ஆம் இடம் பெற்று தேர்ச்சி பெற்ற திருமதி அர்ச்சனா தேவி ஆகியோர் பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2ஆம் பாகத்தை கேட்கலாம். விஜயலட்சுமி மேம், பட்டய கணக்காளர் படிப்பு குறித்த பல்வேறு தகவல்களை முதல் பாகத்திலேயே பார்த்தோம். சிஏ படிக்கிறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்க மேம். ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த நாலேஜ் எக்ஸ்பேண்டடாக கேட்க போகுது. ஸோ இந்த 10th ஸ்டாண்டர்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஏன் ரெஜிஸ்டர் பண்ணிக்க சொல்கிறாங்கன்னா 2 years 11th and 12th அவங்க எந்த குரூப் வேணால் எடுத்துக்கலாம். சயின்ஸ் எடுத்துக்கலாம், ஆர்ட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை காமர்ஸ் குரூப்பாகவே இருக்கலாம். ஏன்னா காமர்ஸுங்கிற ஒரு ஃபீல்டு எங்கேக்கும் தேவைப்படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஆரில் இந்த ஒரு நிறுவனத்துக்கு கண்டிப்பாக ஃபினான்ஸுன்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதே மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு இன்ஜினியரிங், ஒரு ஹெல்த் கேர், எந்த ஒரு இதுலேயும் உங்களுக்கு ஃபினான்ஸ் இல்லாமல் எங்கேயுமே இருக்க முடியாதுன்ற போது அக்கௌண்டன்ஸ், ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸோட தேவையும் நிறைய நம்மளுக்கு தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு, இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஸ்டாச்சுட்டரி ரிக்குவயர்மெண்ட்ஸ் நிறைய வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கீங்க, நீங்கள் கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். ஒரு ஸ்மால் ஷாப் வச்சுருந்தா கூட நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணி ஆகணும். உங்களோட பர்சனல் வெல்த்தை பெட்டராக மேனேஜ் பண்ணணும். ஒரு ஸ்டார்ட் அப் நான் பண்ண போகிறேன். இப்போ ஸ்டார்ட் அப்புங்கிற ஒரு என்வாயன்மெண்ட் இந்தியாவில் நிறைய இருக்குது. ஸோ இதை அட்வைஸ் பண்ணுறதுக்கு, ஸோ அட்வைசரி, அஷ்யூரன்ஸ், கம்ப்ளையன்ஸ், இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் சிஏவோட ரோல் தேவைப்படுது. ஸோ எக்ஸாக்டாக ஃபவுண்டேஷனில் 4 சப்ஜெக்ட்ஸ், 4 months ஃபார் த ப்ரிப்பரேஷன். இதை ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய ஃபீஸ் 9,000 rupees தான். அந்த 9,000 rupeesல நாங்கள் நாட் ஓன்லி ஃபிசிக்கலாக டெக்ஸ்ட் புக்ஸ் உங்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் we are also giving you cloud campus. அதாவது cloud campus என்னன்னா ஆன்லைனில் சென்ட்ரலாக உங்களுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைவ் கிளாஸஸோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். அதை வச்சு நீங்கள் அட்டென்ட் பண்ணி படிச்சுக்கலாம் ப்ரிப்பரேஷனுக்காக. அதே மாதிரி யூடியூப்ல எங்களோட ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்குது. ஃபுல் ஆரம்பம்லேருந்து டில் த எண்ட் கிளாஸஸ் இருக்குது. ஸோ நான் ரெஜிஸ்டர்லாம் பண்ண போகிறது இல்லை. எனக்கு இதை பற்றி நாலேஜ் எனக்கு வேணும்னா தாராளமாக நீங்கள் போய் யூடியூப்பில் போய் அந்த ரெக்கார்டட் கிளாஸஸை வியூ பண்ணிக்கலாம். அந்த சேனலோட பேர் ICAI CATU. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். ஆமாம், இப்போதைக்கு ஐசிஐயில் 2 மீடியம் ஆஃப் லாங்குவேஜில் நம்ம எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஒன்று இங்கிலீஷ், இன்னொன்று ஹிந்தி. இதை தவிர நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு இப்போ we have something called சாரான்ஷன்ட். நீங்கள் அந்த சாரான்ஷன்ற அந்த புக்கை போய் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல் கிராஃபிக்ஸோட, ஃப்ளோ சார்ட்ஸோட ஒவ்வொரு சாப்டரோட ரிவிஷன். இது எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு அந்த மெட்டீரியல் கொடுத்துட்றாங்க. அதை தவிர அவங்க மாடல் டெஸ்ட் பேப்பர்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க சஜஸ்டட் ஆன்சர்ஸ், ப்ரீவியஸ் எக்ஸாமினேஷன்ஸோட கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் இதையும் கொடுக்குறாங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி மினிமம் 2 மார்க் டெஸ்ட் நடத்துவாங்க. அதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அந்தந்த சென்டரில் போய் எழுதலாம். ரொம்ப குவாலிஃபைடு பீப்புள் அதை கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் எங்கே ஸ்டாண்ட் பண்ணுறீங்கன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நான் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் எக்ஸாமுக்கு, என்னோட ப்ரிப்ரேஷன் லெவல் எப்படி இருக்குது, நான் என்ன ஸ்கோர் பண்ணியிருக்கேன், அப்போ நான் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மேராத்தனில் கடைசியில் கொஞ்சம் ஸ்பீட் பிக்கப் பண்ணி ரன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு, செல்ஃப் அவேர்னஸ்க்கு அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸ் ஐசிஐ இவ்வளவும் பண்ணுறாங்க. நீட் பேஸ்ட் ஸ்காலர்ஷிப்பும் ஒன்று இருக்குது, மெரிட் பேஸ்ட் ஸ்காலர்ஷிப்னு இருக்குது. இதுக்கு தனி போர்ட்டல் இருக்குது. உங்களோட அசோசியேட்டட் டாக்குமெண்ட்ஸ் அவங்க கேட்பாங்க, மார்க் ஷீட்ஸ் கேட்பாங்க, உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. ஸோ அந்த ஸ்காலர்ஷிப்ஸும் நாங்கள் கொடுக்குறோம். ஆல் இண்டியா லெவல்லையும் கொடுக்குறாங்க. ஸோ எங்களோட சதர்ன் ரீஜனோட பிரான்ச் நுங்கம்பாக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அங்கேயும் ரீஜனல் கவுன்சில் நடத்துகிற கிளாஸஸ்க்கு ரொம்ப டிசர்விங் கேண்டிடேட்ஸ்க்கு நாங்கள் ஃப்ரீயாகவே கிளாஸஸ் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க ஃபிசிக்கலாகவும் வர்ச்சுவலாகவும் அட்டென்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம். எடுத்தோன்னு என்ன சொல்லுவோம், சிஏவா, ஐயோ அது ரொம்ப டஃப்புப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. கோர்ஸை படிக்காதவங்க தான் டஃப்னு வெளில சொல்லிட்டு இருப்பாங்க. கவர்மெண்ட் எஜுகேஷனில் இருக்கிறதுனால நிறைய பேர் ஹாப்பி. ஏன்னா அவங்க ரொம்ப அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க. எஜுகேஷன் த்ரூ கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்க்கும் நிறைய இப்போ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய எஃபர்ட்ஸும் எல்லா கவர்மெண்ட்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன் தட் வே த கரண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி லக்கி. அதை ஸ்டூடெண்ட்ஸை அக்செப்ட் பண்ணணும், அக்னாலேஜ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஹையர் எஜுகேஷன் போகும்போது காஸ்ட்டுங்கிறது ஒரு ஃபேக்டர் ஆகிடுது. கவர்மெண்ட்டோட காலேஜில் படிக்கணுன்னாலும் ஒரு ஃபீஸ் அவங்க கட்ட வேண்டியிருக்குது மினிமம். அப்படின்னு பார்க்கும்போது எங்களோட சிஏ கோர்ஸ் ரொம்ப சீப். கோர்ஸ் ஃபீஸுன்னு நாங்கள் கலெக்ட் பண்ணுறது 77,000 ஐசிஐலேருந்து.
ஆவரேஜ் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வந்து ஃபார் த 2 years வந்து 1,05,000 அதிகமாக கொடுக்குறோம். இது வந்து நான் என்ன சொல்கிறேன், ஸ்டாச்சுட்ரி மினிமம். ஆனால் ரியல் லைஃப்பில் இப்போ அர்ச்சனா கேட்டால் அவங்க இதில் ஆர்டிக்கல் கிளர்க்கு கண்டிப்பாக அதுக்கு டபுள் கொடுப்பாங்க. ஏன்னா சிட்டி இருக்குது, அதில் கொடுத்துருக்காங்க ஏ சிட்டி, பி சிட்டி, சி சிட்டிஸு, அந்த மாதிரி கேட்டகரியும் கொடுத்துருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக ஆடிட்டர்ஸ்க்கும் தெரியுது இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய செலவு இருக்குது, அவங்கள வந்து நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணணும். மெம்பர் டு ஸ்டூடெண்ட் கனெக்ஷன் கிரியேட் ஆகிடுது அங்கேயே. இது வந்து அன்இன்டரப்டட் ஆர்டிகல்ஷிப்னு நாங்கள் சொல்கிறோம். அதாவது அந்த 2 வருஷத்தில் அவங்க வந்து ஒரு மாதத்துக்கு 1 நாள் தான் லீவ் எடுக்க முடியும். சண்டேஸை நான் சொல்லலை, சண்டேஸை தவிர. ஸோ டோட்டலாக அவங்க வந்து ஒரு வருஷத்தில் 12 நாள் லீவ் எடுக்கலாம், 2 வருஷத்தில் 24 லீவ். அந்த சமயத்தில் வந்து அவங்க ஸ்பாமுங்கிற ஒரு எக்ஸாம் தான் எழுத முடியும். வேறு எந்த எக்ஸாம்ஸோ வேறு எந்த கிளாஸஸ்லாம் போகிறது அவங்களோட பர்சனல். 2 வருஷமும் அவங்க ஃபோக்கஸ்டாக ஆடிட்டர் கிட்ட டெடிகேட்டடாக ஒர்க் கற்றுக்கணும். ஸோ இந்த ஆர்டிகல்ஷிப் ஃபீஸை வச்சு அவங்க ஃபைனலுக்கு ஃபீஸ் கட்டிடுவாங்க நிறைய இப்போ ஸ்டூடெண்ட்ஸ். பிகாஸ் என்னோட ரோல் ஸ்டூடெண்ட்ஸோட ஆக்டிவிட்டீஸோட இன்வால்வ்டாக இருக்கிறதுனா நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட பேசுவேன். அப்போ கேட்பேன், என்ன பண்ணீங்க மேம், நாங்கள் இப்போலாம் எங்கள் அப்பா கிட்ட நாங்கள் ஃபீஸ்க்கும் கேட்கறது இல்லை, ஹாஸ்டல் ஸ்டேக்கும் நாங்கள் கேட்கறது இல்லை, ஏன்னா எங்களுக்கு நல்லா பே பண்ணுறாங்க மேடம் ஃபர்ம்ஸ்லாம். நாங்கள் அதை வச்சு நாங்கள் வந்து எங்களோட எஜுகேஷனை நாங்கள் சப்போர்ட் இன்டர் எழுதி தான் அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சப்ஜெக்ட் வந்து டஃப் அப்படின்னு இதை படிக்காம அவாய்ட் பண்ணிட்டு போறவங்க மத்தியில இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அமேசிங் ஸ்டோரிஸ் இருக்கு மேடம். அப்பா அம்மா கிராமத்துல விவசாயம் பண்றவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 21-22 இந்த இதுல வந்து சிஏ ஜலபதின்னு இருந்தாரு. அவர் வந்து ரொம்ப வெரி ஹம்பிள் பேக்ரவுண்ட்லேருந்து வந்து ஹி பிகேம் த சேர்மன் ஆஃப் த எஸ்ஐஆர்சி ஆஃப் ஐசிஏ. இப்போ பேரண்ட்ஸோட பங்களிப்பு என்ன மேம்? ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா படிக்க போகும்போது அவங்களுக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்குமா அப்படின்றது தெரியல. நிறைய குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படி சொல்றாங்களே தவிர பெரும்பாலான குழந்தைகள் வந்து பட்டய கணக்காளர் ஆகணும், நான் ஒரு சிஏ ஆகணும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டது இல்லை. அந்த மாதிரி அந்த குழந்தைங்க மனசுல அந்த எண்ணத்தை உருவாக்குறதுக்கு பெற்றோர்களுடைய பங்களிப்பு என்ன மேம்? பேரண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு அந்த என்வாயன்மெண்ட்டை கொடுக்கலாம். நான் ஒரு ரூம் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை பங்களாவில் இருந்தாலும் சரி, நம்ம அங்கே என்ன மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட்டை நம்ம கொடுக்குறோங்கிறது தான் முக்கியம். ஸ்பேஸ் இஸ் நாட் த பாயிண்ட். தானாக உத்வேகத்தோடு படிக்கிறதுங்கிறது ஒன்று. இன்னொன்று பேரண்ட்ஸும் நம்ம குழந்தை வந்து ஃப்யூச்சரில் ஆப்ஷனை நம்ம ஓப்பன் பண்ணி வைக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள், அவங்கள ஒரு லோக்கல் லைப்ரரியில் மெம்பர் ஆக்கலாம். பப்ளிக் லைப்ரரிஸ் இப்போ நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அவங்க கையில் என்ன மேகசின்ஸ் கிடைக்கிறதோ அடிக்கடி போய் டீச்சர்ஸோட மீட் பண்ணி பேசுறது, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேரண்ட்ஸ் பிடிஏ மீட்டிங்ஸ்க்கே போகிறது கிடையாது. ஸோ அந்த பிடிஏ மீட்டிங்ஸ்க்கு போகணும். இல்லை தானாக வாலண்டியராக, என்ன மேடம் எங்கள் பொண்ணு எப்படி படிக்கிறான், என் பையன் எப்படி படிக்கிறான் அப்படிங்கிறது ஒரு விஷயம் தானே ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனை கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். பேரண்ட்ஸோட பங்களிப்பு என்ன குழந்தைங்களை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போறது, குறிப்பா வந்து ஒரு பட்டய கணக்காளர் ஆக்கணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லி தரணும் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். இப்போ வந்து மேடம் வந்து 3 லெவல் வந்து சொன்னாங்க. நீங்க படிக்கும்போது அந்த 3 லெவல்லையும் எப்படி படிச்சு வந்தீங்க மேம்? ஸ்கூல் முடிச்சு தான் ஃபவுண்டேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் மட்டும்தான் ஃபாலோ பண்ணேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிக்கும் போதே ரொம்ப ஈஸியா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சா? டஃப்பாக தான் இருந்துச்சு, ஈஸியாலாம் ஃபீல் ஆகலை. பட் என்னன்னா ஸ்ட்ரக்சர்டாக இருந்துச்சு. அதாவது செல்ஃப் பேஸ்ட் மாடியூல் தான். இன்ஸ்டியூட் வந்து கிளாஸஸ் கொடுக்குறாங்கங்கிறது வந்து ஒரு அடிஷ்னல் புஷ். அக்கௌண்ட்ஸில் எனக்கு இந்த விஷயம் புரியல அப்படின்னா ஒரு சிஏ கிளாஸ் போகிறோன்னு வச்சுக்கோங்க, இன்ஸ்டியூட்டில் தே ப்ரொவைடிங். அப்போ வந்து ஃபிசிக்கல் கிளாஸஸும் இருந்துச்சு. அப்போ வர்ச்சுவல் மோட் ரொம்ப இல்லை. வென் ஐ ஸ்டடிட் 2002 ஃபிசிக்கல் கிளாஸஸ் போனோன்னா அங்கே வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி அண்ட் ஈஸிலி ரீச்சபிள் ஃபேக்கல்ட்டிஸ் இப்போ வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ ஹைப்ரிட் வெர்ஷனில் இருக்குது. கிளாஸஸ் ஒரு பக்கம் தேவையான சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும், மற்றபடி செல்ஃப் ஸ்டடி அவங்க வந்து ஸ்ட்ரக்சர்டாக கொடுத்துட்டாங்க. அண்ட் தே யூஸ் டு பி ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்ஸ் இருக்கும், சஜஸ்டட் ஆன்சர்ஸ் இருக்கும். விஜயலட்சுமி மேம் சொன்ன மாதிரி முன்னாடி அந்த மார்க் டெஸ்ட்லாம் நடக்கும். சண்டே டெஸ்ட் ரெகுலராக நடக்கும். முன்னாடி வி யூஸ் டு கோ அண்ட் சிட் அண்ட் ரைட்டு. ஸோ அந்த எல்லாம் ட்ரெயின் பண்ணி ஃபவுண்டேஷன் வந்து சொன்ன மாதிரி 11th and 12th இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ நான் வந்து 11th and 12th இன்ட்ரெஸ்ட் எடுத்து படித்ததுனால எனக்கு அது ஈஸியராக தெரிஞ்சுது. அண்ட் மேம் எக்ஸாக்டாக சொன்ன மாதிரி இங்கிலீஷ், மேத்ஸ் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா சப்ஜெக்டை படிக்கும் போதே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும், சரி இதை என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு. அண்ட் கான்செப்சுவல் கிளாரிட்டி. இப்போ ஸ்கூலில் என்ன ஆகிடும், இந்த கொஸ்டின்ஸ் நோட்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க, இதுதான்ப்பா வரும், இதை மக் அடிச்சுட்டு போய் இது பண்ணிடலாங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். கிட்ஸுக்குமே ஓகே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மேம் சொல்லிட்டாங்க, அதுவே படிச்சுட்டு போயிடலாம், புரியுதோ புரியலையோ படிச்சுட்டு அப்படியே மக் அடிச்சாச்சு அப்படியே போய் கொட்டிடுவோம். அங்கே வந்து நம்ம கான்செப்சுவல் கிளாரிட்டின்னு யோசிக்கல. பட் இப்போ ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னு போகணுன்னா
பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும் நீங்கள் கேட்டதுக்கு மேம் சொன்னதில் ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன் மேம். அவங்க வந்து கான்செப்டாக படி அப்படிங்கிறத கிட்ஸுக்கு சொல்லணும். 6th இருக்கட்டும், 7th இருக்கட்டும், 8th இருக்கட்டும், எப்போனாலுமே புரிஞ்சு படி. நீ படிக்கிறது ஏன்னு கேள்வி கேளு. இன்டெப்த் போய் புரிஞ்சுட்டா நீங்கள் லைஃப்க்கு மறக்க மாட்டீங்க. நிச்சயமா மக்கடிச்சா அடுத்த நாள் கூட மறந்துடலாம். பசுமரத்தாணி போல பதிஞ்சிரும். புரிஞ்சிருச்சு, கான்செப்ட் இதுதான். என்னைக்கு கேட்டாலும் நீங்கள் யாருக்கும் எக்ஸ்பிளைனும் பண்ண முடியும். நிச்சயமா. அண்ட் நீங்களுமே ஃபார் ஷுர் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி படிக்க ஒரு அப்ரோச்சை பேரண்ட்ஸும் சொல்லணும். ஏன்னா இப்போ இருக்கிறதுல ரிசோர்ஸஸ் கொட்டி கிடக்குது. நீங்கள் ஆக்சுவலாக நல்ல விதத்தையாகவும் யூஸ் பண்ணலாம். மொபைலாக இருக்கட்டும், டெலிவிஷனாக இருக்கட்டும், எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸ் நிறைய வருது. இந்த ப்ரோக்ராம் மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி நல்ல கண்டென்ட் எவ்வளவோ இருக்குது. ஸோ அதெல்லாம் தேடி அவங்க பார்க்கலாம். நிறைய ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம். ChatGPT, பர்ப்ளெக்சிட்டியாக இருக்கட்டும், கிளாடா இருக்கட்டும், இது எல்லாமே நல்லதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரிசர்ச் பண்ணலாம். நிறைய வாய்ப்புகள் இருக்கு, பயன்படுத்திக்கணும். எக்ஸ்ட்ரீம் வாய்ப்புகள் இருக்கு. இப்போ மேம் சொன்ன மாதிரி கிட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மார்ட், இமோஷனலி மோர் மெச்சூர், கிளாரிட்டி ரொம்ப, தே ஹாவ் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் ரிசோர்ஸஸ் அவைலபிள். ஸோ அதை சூப்பராக யூஸ் பண்ணால் ஹார்ட் ஒர்க் கூட இல்லை, ஸ்மார்ட் ஒர்க்லேயே அவங்க வின் பண்ணிடலாம். ஸோ லெவல் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி 4 சப்ஜெக்ட்ஸ் இருந்து, அதுக்கப்புறம் Group 1, Group 2ன்னு பிரியும் 3 சப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதுக்குமே எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் கோச்சிங் போனேன். நான் வந்து பர்சனலாக ஆடிட்டிங் அண்ட் லாலாம் வந்து இந்த தியரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வீட்லேயே நானே தான் படித்தேன். அண்ட் என்னோட ஸ்டடிங் ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்வேன்னா, மேக் ஸ்மால் நோட்ஸ். இப்போ ஒரு பெரிய பேரா இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்கும், அதில் எல்லாத்தையும் நீங்கள் மனசில் ஏற்றிக்கணும்னு இல்லை, கீவேர்ட்ஸ், கீ பாயிண்ட்ஸ்னு இருக்கும். அதை நோட்ஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது அந்த நோட்ஸ் மட்டும் பார்த்தா போதும். புரிஞ்சு படிச்சோம்னா அந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துக்க முடியும். அண்ட் யூல் நோ கீவேர்ட்ஸ். இப்போ எக்ஸாமினர் வந்து கரெக்ட் பண்ணும்போது கீவேர்ட்ஸ்னு எதிர்பார்ப்பாங்க, புரிஞ்சா அது மனசில் ஏறிடும். நிச்சயமா. ஸோ அந்த பேராவை சம்மரைஸ் பண்ணி அந்த மாதிரி படிக்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் ரெண்டாவது விஷயம் நான் சொன்னேன், எழுதணும். இப்போ இருக்கிற கிட்ஸ் எழுத மாட்டேங்கிறாங்க. அக்கௌண்ட்ஸே இருக்கட்டுமே, நீங்கள் அக்கௌண்ட்ஸ் ப்ராப்ளமை இப்படி சும்மா அப்படி பார்த்துட்டு ஓகே இந்த ஸ்டெப்னு சொன்னால் மனசில் பதியாது. 10 வாட்டியாவது அதை எழுதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா மிஸ்டேக்கும் அங்கேயே முடிஞ்சிடும். எக்ஸாமில் மிஸ்டேக் பண்ண மாட்டோம், பண்ணுற தப்பெல்லாம் அங்கேயே பண்ணி முடிச்சிருவோம். ஸோ இட்ஸ் டன். ஸோ எக்ஸாம் போகும்போது அந்த கிளாரிட்டி, சந்தேகம் எல்லாம் இங்கே வந்துடும். படிக்கும்போது எனக்கு ஈஸியாக தெரியும், சம் இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் கணக்கை போட்டு பார்க்கணும், அக்கௌண்ட்ஸையும் போட்டு பார்க்கணும். எவ்வளோ வாட்டி போட்டு பார்க்குறீங்களோ உங்களோட சந்தேகங்கள்லாம் அங்கேயே தீந்துரும். அந்த அளவுக்கு மிஸ்டேக்ஸ் வந்து குறைச்சிருவோம், எக்ஸாம்ல போய் பண்ண மாட்டோம். நிச்சயம். ஸோ தியரியை வந்து இப்படி படிக்கிறோம்னா அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் இதை நம்ம எழுதி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த கல்ச்சர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு தோணுது. இட் ஷுட் பி அ காம்பினேஷன். ஒரு ஹைபிரிட் எப்படி கிளாஸஸ் இன்ஸ்டியூட்டில் தராங்களோ அந்த மாதிரி ஒரு ஹைபிரிட் ப்ரிப்பரேஷன் மாடல் நமக்கும் இருக்கணும். பழைய ஸ்டைலும் இருக்கணும், சில விஷயங்கள் சில மெத்தட்ஸ் அதுவும் செட் ஆகும், ஏஐயும் உள்ள கொண்டு வந்துடலாம். மிக்ஸ் பண்ணி படித்தோம்னா இட் வில் பி அ ஸ்மார்ட் அப்ரோச். ஹைபிரிட் லேர்னிங் வந்து வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா ஹைபிரிட் லேர்னிங் வேணும். அதுக்கு வந்தாச்சு, இன்ஸ்டிடியூட் இஸ் கிவிங் ஹைபிரிட் லேர்னிங் தானே. கிளவுட் கேம்பஸ்ங்கிற கான்செப்ட்லாம் வந்து எல்லா மெட்டீரியலும் இட்ஸ் அவைலபிள். உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத தேடி எடுக்கிற பொறுமை இருந்து டவுன்லோட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. எவ்ரி ரிசோர்ஸ் அவைலபிள். போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் வந்து ரெகுலரா தே கீப் ரிலீசிங் அ லாட் ஆஃப் தீஸ் பேப்பர்ஸா இருக்கட்டும், ரிவிஷன் மாடியூல்ஸ், கேஸ் ஸ்டடீஸ்லாம் அத்தனை இருக்கு. ஸோ நீங்க கிளிக் பண்ணி அதை படிச்சாவே you'll be more than prepared for the exam. எவ்ரி எக்ஸாமுக்கு முன்னாடியும் வெப்காஸ்ட் பண்ணுவாங்க. ஏதாவது அப்டேட்டட் விஷயமாகவும் இருக்கும் அதை பற்றி, இல்லை இந்த கொஸ்டின் இந்த சாப்டரில் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு இருக்கும். அதை தவிர எங்களுக்கு மந்த்லி மேகசின் இருக்கு. ரெஜிஸ்டர் ஆன எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபிசிக்கலாக போஸ்ட்டில் போகுது. அது எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு? அவங்க அதில் வந்து ஒரு பர்டிகுலர் சாப்டரை எடுத்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஃபவுண்டேஷன் லெவலாக இருக்கட்டும் சரி, இன்டர்மீடியட் லெவலாக இருக்கட்டும் சரி, ஃபைனல் லெவல் எக்ஸாம் பாயிண்டில். இதை தவிர நிறைய ரியல் லைஃப் சினாரியோஸு, இப்போ கரண்ட்டாக உலகத்தில் நடக்கிற நடப்புகள், இப்போ இருக்கிற இன்னோவேஷன்ஸு, ஐசிஏ எப்படி வந்து எவால்வ் ஆகிட்டு இருக்காங்க, இதை பற்றி எல்லாமே வந்து அதில் இருக்கும். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.